நீலா கையில் ஒரு பையுடன் காய்கறி விலையை கேட்டுக் கொண்டிருக்கிறாள். புபு ஒரு பழக்கடையின் அருகில் நின்று கொண்டிருக்கிறான். சிட்டுக்குரங்கு அமைதியாக ஒரு கூடையின் மேல் அமர்ந்து வேடிக்கை பார்ப்பது போல நடித்து மெதுவாக தன் கையை நீட்டி ஒரு பெரிய தர்பூசணி பழத்தை உருட்டுகிறது. புபு, சிட்டுவை கவனிச்சுக்கோ, சந்தையில கூட்டம் அதிகமா இருக்கிறது, ஏதாவது சேட்டை பண்ணிட போகுது. ஐயோ அக்கா, சிட்டு அந்த தர்பூசணியை தள்ளி விட்டுருச்சு. தர்பூசணி உருண்டு தக்காளி கூடையில் முட்டுகிறது. தக்காளி எல்லாம் தரையில் சிதறுகின்றன. வியாபாரி கோபமாக கத்துகிறார். சிட்டு பயந்து பக்கத்தில் இருந்த ஒரு மாம்பழ பையை பறித்துக்கொண்டு சந்தை ஒட்டியிருக்கும் அடர்ந்த காட்டுக்குள் வேகமாக ஓடுகிறது. புபு, சிட்டு நில்லு என்று கத்திக்கொண்டே அதன் பின்னால் காட்டுக்குள் ஓடுகிறான். புபு, நீலு, காட்டுக்குள்ள தனியா போகாதே. காட்டுக்குள் சென்ற சிட்டு ஒரு உயரமான மரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டு மாம்பழத்தை சாப்பிட்டபடி புபுவை பார்த்து நாக்கை துருத்தி நையாண்டி செய்கிறது. புபு அதை துரத்தும்போது காட்டில் இருந்த ஒரு ஆழமான சேற்றுக்குழி தவறி விழுந்து விடுகிறான். அக்கா, என் கால் சேர்த்துக்கொள்ள மாட்டிக்கிச்சு, என்னால வர முடியல. நீலா ஓடி வருகிறாள். குழியை பார்க்கிறாள். சிட்டு மரத்தின் மேல் இருந்து ஐயோ, என் தம்பி மாட்டிக்கொண்டானே என்பது போல் சைகை செய்து பதறுகிறது. சிட்டு, நீ பண்ணின சேட்டைக்கு இப்போ புபு மாட்டிக்கிட்டான். இப்போ வருத்தப்பட்டு என்ன பயன்? அந்த மரத்துல இருக்கிற வலுவான கொடியை இழுத்து கீழே போடு, சீக்கிரம். சிட்டு தன் தவற்றை உணர்ந்து வேகமாக ஒரு பெரிய மரக்கொடியை பித்து அதன் ஒரு முனையை தன் கையில் பிடித்து கொண்டு மறுமுனையை குழிக்குள் போடுகிறது. புபு அதை இறுக்கமாக பிடித்துக்கொள்ள நீலாவும் சிட்டுவும் சேர்ந்து இழுத்து புபுவை காப்பாற்றுகிறார்கள். அப்பாடா, தேங்க்ஸ் அக்கா, தேங்க்ஸ் சிட்டு. சிட்டு புபுவின் தோளில் அமர்ந்து கொண்டு தன் காதுகளை பிடித்து இனிமேல் சேட்டை செய்ய மாட்டேன் என்று சைகை செய்கிறது. மூவரும் சந்தைக்கு திரும்பி நடக்கிறார்கள்.